அதாவது ஒரு கெட்ட ஒழுக்கம் வரக்கூடாது, நல்ல ஒழுக்கம் தான் இருக்கணும். இயல்பிலேயே எம்ஜிஆர் நல்ல நல்ல ஒழுக்கத்துக்கு ஆட்பட்டவர், இயல்பிலேயே ஈகை குணம் கொண்டவர். அவர் சொல்கிறார், இதெல்லாம் வடிவமைச்சு தான் வாழ்க்கையில் என்ன பண்ணணுமோ அதையே சினிமாவில் கொண்டு வரணும்னு நினச்சாரு. நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன், கூண்டு கிளியில் கூட அது வந்து டிஆர் ராமண்ணா கிட்ட அவர் சொன்னார் சொல்லி பாருங்கள். அவர் சொல்கிறார் முக்தா சார், அதாவது தான் வாழ்க்கையில் என்ன கடைப்பிடிக்கிறனோ அதையே தான் சினிமாவிலையும் கொண்டு வர நினச்சாரு. அதுலேருந்து அவர் மாறவே இல்லை, கரெக்டாக வடிவமைக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய அந்த படங்களில் கலைகள்லையும், அது மட்டும் இல்லை வெளியே அந்த கட்சியிலையும். அவர் சொல்கிறாரு, ஒரு நாள் அவருடைய காரில் வந்து திடீர்னு ராஜீவ்காந்தி போவார். அதே காரில் ஒரு சாதாரண ஒரு அசிஸ்டண்ட்டு கேமராமேன் அதில் பயணிப்பார். அவர் அவ்வளோ சமமாக பார்ப்பாராம். இது வந்து சிஎம்மானவர் சொல்கிறாரு. ஆனால் அப்போவே அப்படி தான் இருந்தாராம். அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாராம். அந்த பாகுபாடே அவர்கிட்ட இருக்காதான். ஒரு சாப்பிட்றதா இருந்தாலும், ஏதாவது உதவி செய்கிறதா